பெரியார் மேடையில இருக்கும்போது எம்ஜிஆர் பேசுறாரு. கூட்டத்துல இருந்தவங்க எல்லாரும் ஆய் ஊயின்னு கத்தி கூச்சல் போட்டு எம்ஜிஆர பேச விடாம பண்றாங்க. அது ஏன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஆயிரத்தி 1964 மே மாசம் 27 மத்தியானம் 2 மணி பாரதத்தோட பிரதமர் நேரு அவர்கள் இறந்துடுறாரு. இந்த தகவலை அகில இந்திய வானொலி நிலையத்துல கண்ணீர் விட்டு அறிவிக்கிறாங்க. எம்ஜிஆர் ரேடியோல அன்றைய பிரதமர் நேருவுக்கு ரொம்ப ரொம்ப நேர்மையான ஒரு அஞ்சலியை செலுத்துறாரு. அது ஏதோ ஒரு எதிர்கட்சி பிரமுகரோட உரைன்னு இல்லாம அதுல அத்தனை துக்கமும் இழப்பும் சோகமும் வேதனையும் புரட்சி தலைவரோட ஒவ்வொரு சொற்கள்லையும் நிரம்பி வழிஞ்சிச்சான். வாழ்வின் வசந்த காலத்தை எல்லாம் சிறையிலேயே கழித்த தியாகி நேருவை, ஆசியாவின் ஜோதியான நேருவை, உத்தமர் காந்தியடிகளின் ஒரே வாரிசான நேருவை, மக்களாட்சியின் மாண்பினை விலக்கிக் கொண்டிருந்த ஜனநாயகவாதியை நான் மட்டுமல்ல இந்த உலகமே இழந்து தவிக்கிறதுன்னு தன்னோட இரங்கல் உரையில குறிப்பிட்டிருக்காரு. நேருவை எப்படி இவ்வளவு புகழலாம்னு எம்ஜிஆருக்கு எதிர்ப்பு வலுத்திருக்கு. அந்த நேரத்துல தான் நேருவுக்கு பிறகு யார் பிரதமர்னு உலக நாடுகள் இந்தியாவை உன்னிப்பா கவனிக்க தொடங்கின. காமராஜர் தலைநகர காங்கிரஸ்காரங்களை எல்லாம் ஒரு வழியா சமாளிச்சு ஒரே மனதா ஜூன் 2 லால் பகதூர் சாஸ்திரிய பிரதமராக்குறாரு. 1964 காமராஜரோட புகழ் உலக அளவுல பரவுது. கிங் மேக்கர்னு அரசியல் மேதைகள் அவரை குறிப்பிடுறாங்க. சாஸ்திரிக்கு முடிசூட்டி பெரிய காரியத்தை சாதிச்சுட்டு தமிழ்நாட்டுல காலடி வச்ச காமராஜருக்கு திரும்பிய பக்கமெல்லாம் பயங்கரமான வரவேற்பு, பிரம்மாண்டமான வளைவுகள்னு அதகலப்பட்டு போயிருக்கு. அதே சமயம் நவம்பர் 21 1964 பெரியார் திடல்ல ஈவேராவுக்கு 86வது பிறந்தநாள் வைபவம் நடந்துட்டு இருக்கு. மேடையில இருக்கிறவங்கள முக்கிய விருந்தினரா எம்ஜிஆரும் பாராட்டு உரை வழங்குறாரு. அவர் பேசும்போது, எனக்கு 2 தலைவர்கள் இருக்காங்க, ஒருவர் பேரறிஞர் அண்ணா, மற்றொருவர் கலைவாணர் NS கிருஷ்ணன்னு சொல்ல ஏய் ஊயின்னு கூட்டத்துல ஒரே கூச்சலும் குழப்பமா ஆயிடுச்சான். அதுக்கு மேல எம்ஜிஆர பேசவே விடலையாம். பெரியார மேடையில வச்சுட்டு வேறு 2 தலைவர்கள் பேரை சொல்றாருன்னு ஒரே கூச்சல். கொஞ்ச நேரம் மௌனமா இருந்த எம்ஜிஆர் அப்புறமா மெதுவா பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த 2 பெரும் தலைவர்களை எனக்கு தந்தது அன்பிற்குரிய ஈவேரா பெரியார் ஐயாதான்னு சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான், பெரியார் திடலே கைத்தட்டல்ல அதிர்ந்து போச்சான். அரசியல் காலத்துல பல சந்தர்ப்பங்கள்ல எம்ஜிஆர் இந்த மாதிரி அழகா பல சோதனைகளை சமாளிச்சிருக்காரு. புரட்சி தலைவருக்கு பொதுவாவே வெளிநாடுகளுக்கு போகணும்ன்ற ஆசை அதிகமா இருந்துச்சான். இந்த சமயத்துல அவருக்கு இலங்கையில ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு அழைப்பு வந்திருக்கு. இலங்கை போறதுக்கு விசாவும் கிடைச்சிடுச்சான். ஆனா என்ன காரணத்தாலோ காங்கிரஸ் அரசாங்கம் அவருக்கு பாஸ்போர்ட் கொடுக்க மறுத்துடுறாங்க. இலங்கை நண்பர்கள் அவருக்கும் சரோஜா தேவிக்கும் ஒரு பட்டம் வழங்கணும்னு முடிவு செஞ்சு அழைச்சிருக்காங்க. பட்டம் வாங்கிட்டு அப்படியே தான் பிறந்ததாக சொல்லப்படுற கண்டிய நேர்ல பார்க்கணுங்கிற ஆர்வத்திலையும் இருந்திருக்காரு எம்ஜிஆர். எத்தனையோ நாட்கள் அனுமதிக்காக காத்திருந்தோம். புறப்பட வேண்டிய நாள் நெருங்கியும் கூட பயணத்துக்கான அனுமதி அவருக்கு கிடைக்கவே இல்லை. அப்போ தமிழகத்தோட முதல்வரா இருந்த திரு பக்தவச்சலனாரை அவரோட வீட்டுக்கு போய் எம்ஜிஆர் பாக்குறாரு. அந்த சந்திப்பை பத்தி எம்ஜிஆர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? 4 முழ கதர் வேஷ்டி, அரக்கை உள் சட்டை, ஒரு துண்டு, இவைகளோடு எத்தனை எளிமையான ஒரு மனிதராக தோற்றம் தந்தார். நான் கற்பனை செய்து இருந்ததற்கும் நேரில் பார்த்தபோது இருந்த முதல்வருக்கும் எல்லத்தனையும் தொடர்பு கிடையாதுன்னு புரட்சி தலைவர் வியந்து எழுதியிருந்தாரு. அப்போ பக்தவச்சலம் அவர்கள், என்ன மிஸ்டர் ராமச்சந்திரன், இலங்கைக்கு போகிறீர்களாமே, என்னைக்கு புறப்படுவதாக உத்தேசம் அப்படின்னு கேட்டிருக்காரு. அனுமதி பெறுவதற்காக வந்திருக்கோம், ஆனா முதல்வர் நம்மள கேலி செய்யறாரோன்னு எம்ஜிஆருக்கு ஒரு நிமிஷம் தோணுச்சான். எந்த விதமான சலனமும் இல்லாம, உங்களுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கலனா என்ன அர்த்தம்? கலைஞர்கள் போகாம வேறு யார் போறது? நான் வேண்டிய ஏற்பாடுகளை செய்யறேன், நீங்களாம் நிச்சயம் போய் வரணும்னு
அன்போட சொல்லி எம்ஜிஆரை அனுப்பி வச்சிருக்காரு பக்தவச்சலம் அவர்கள். அப்புறம் ஒரு வழியா பக்தவச்சலம் அவர்களுக்கு நன்றி சொல்லிட்டு இலங்கைக்கு பயணமாறாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இந்த இலங்கை பயணத்தின் போதுதான் திமுகவுக்கும் எம்ஜிஆருக்கும் இடையே மனக்கசப்பு ரொம்பவுமே அதிகமாச்சுன்னு பின்வரும் நாட்கள்ல அரசியலை சார்ந்தவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. எம்ஜிஆர் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனலோடு. என்றென்றும் எம்ஜிஆர் பகுதியோடு. நன்றி, வணக்கம்.